لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. يا أيها الناس اصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبينا صلى الله عليه وسلم خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العلي العظيم. ஆகு என்றால் ஆகிவிடும் ஆற்றல் படைத்து ஏகனாகிய அல்லாஹினுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மகத்தான கருணையினால் 2015 மற்றும் 2016 டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக, உம்ரா என்கின்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய ஆதம் ஹஜ் சர்வீஸ் நிறுவனத்தின் மூலம் வருகை தந்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அன்பார்ந்த பெரியோர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மகத்தான கருணையினால் ஒரு புனித பயணம் மேற்கொள்வதற்காக உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் எங்களுடைய நிறுவனத்திலே ஒப்படைக்கப்பட்டுவிட்டு புனிதமிக்க அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு இறுதி கட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து, அந்த பொருளாதாரத்தோடு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து புனிதமிக்க அந்த மக்காவுக்கு செல்ல வேண்டும், புனிதமிக்க மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாத இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தோடு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த பொருளாதாரத்துடைய செலவுகள் எல்லாம் மற்ற விஷயங்களிலே செலவு செய்துவிட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க வைக்கப்படுகின்ற நேரத்திலே செலவிடப்பட்ட இந்த பொருளாதாரத்திற்குண்டான கணக்குகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்கின்ற இறை அச்சத்தின் அடிப்படையிலே இவ்வருட உம்ரா பயணத்திற்காக நீங்கள் எல்லாம் தயாராகி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த உம்ரா பயணத்திற்கு தயாராக இருந்திருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய இந்த இபாதத்தை எந்த அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும்,
இந்த இபாதத்தை எந்த அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே இந்த இபாதத்திற்குண்டான ஒரு கூலி நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்விற்கு பிறகுதான் இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புத்தகத்திலே பதிவு செய்கிறான். சூரா பக்ராவிலே 2வது அத்தியாயத்தினுடைய 196வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வஅதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அதைத் தொடர்ந்து சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 197வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூன் யா உலில் அல்பாப், புனிதமிக்க ஒரு பயணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற உடைமைகள், நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற உடைகள், நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற பொருளாதாரம், நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற உடைமைகளை காட்டிலும், நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற உடைகளை காட்டிலும், நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற பொருளாதாரத்தை காட்டிலும் புனிதமிக்க இந்த பயணத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சிறந்த பொருள் எதுவென்றால் தக்குவா, இறை அச்சம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்திலே பதிவு செய்கின்றான். ஆக இந்த 2 விஷயங்களையும் உங்கள் மனதில் ஆரம்பத்தில் உங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏதோ எல்லோரும் உம்ராவுக்கு செல்லுகிறார்கள், நாங்களும் செல்லுகின்றோம். ஏதோ எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள், நாங்களும் செல்லுகின்றோம். புனிதமிக்க இந்த ஒரு பயணத்தை நிறைவேற்றிவிட்டு தாயகம் வந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைத்துவிடும், சமூகத்திலே நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்துவிடும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக குறித்துக் கொள்ளுங்கள், இந்த இபாதத்திற்குண்டான எந்த விதமான கூலியையும் நாளை மறுமையிலே நீங்கள் அடைய மாட்டீர்கள். காரணம், இந்த இபாதத் முழுக்க முழுக்க மனிதர்களுக்காக வேண்டி செய்யப்பட்ட இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒதுக்கி விடுவான். நாம் பொருளாதாரத்தை செலவு செய்கின்றோம், அந்த பொருளாதாரத்தோடு உடல் ஆரோக்கியத்தை செலவு செய்கின்றோம். இந்த 2 விஷயங்களையும் செலவு செய்து நாளை மறுமையிலே இந்த இபாதத்திற்குண்டான கூலி கிடைக்கவில்லை என்றால் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்திலே நாம் அடைந்து விடுவோம். ஆக புனிதமிக்க இந்த பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நீங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய குர்ஆனிலே, திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டதை போல எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கின்ற இஹ்லாஸான ஒரு எண்ணத்தோடு இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்தை செய்தீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காண்பித்து தந்தார்களோ அந்த அடிப்படையிலே இந்த இபாதத்தை முழுமைப்படுத்தினால் மட்டுமே தான் இந்த இபாதத்திற்கு உண்டான கூலியும் கிடைக்கும். இது 2வது விஷயம். நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த இபாதத்தை செய்தீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முறைப்படி இந்த இபாதத்தை செய்தீர்கள். ஆனாலும் இந்த இபாதத்துக்கு கூலி கிடைக்கவில்லை என்றால் இந்த இபாதத்தை முடித்துவிட்டு தாயகம் வந்ததற்கு பிறகு வேறு சில பழக்க வழக்கத்தின் அடிப்படையினால், வேறு சில தவறுகளின் அடிப்படையினால் இந்த இபாதத்து பாழாகிவிடும். அது என்ன இபாதத் என்று பார்த்தால் இணை வைத்தல். இன்ன ஷிர்கல் வல் முல்லலீம், இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயம். லை அஷ்ரக்த லை அல்பத்த நிஹ்மத்தல் நகூனன்ன மினல் ஹாசிரீன், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுடைய இபாதத்தை அழித்து நாசமாக்கி விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கியதற்கு பிறகுதான் இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும். எல்லோரும் உம்ராவுக்கு செல்லுகிறார்கள். சற்றேறக்குரிய ஒரு 13 நாட்கள் மக்காவிலும் மதீனாவிலும் தங்கினோம், தாயகம் திரும்பினோம் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நீங்கள் பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடாது. எங்களுடைய அல்லாத மஜ்ஜி சர்வீஸுடைய நோக்கம் ஏதோ ஒரு ஹஜ்ஜி நிறுவனம் நடத்தி வருகின்றோம், உங்களை உம்ராவுக்கு அழைத்து செல்லுகின்றோம், ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லுகின்றோம், உங்களுக்கு சரியான உணவு சரியான தங்குமிடத்தை தருகிறோம், அது மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம். எங்கள் நிறுவனத்துடைய முதல் நோக்கம் இது என்று சொல்லப்பட்டால் எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்து செல்கின்றோமோ அந்த நோக்கத்தினுடைய முழுமையான வெற்றியை நாளை மறுமையிலே நீங்கள் அடைய வேண்டும். நாளை மறுமையிலே நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியாளருடைய கூட்டத்தில் இருந்தால் நாங்களும் ஒரு வெற்றியாளர் கூட்டத்தில் இருப்போம் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே எந்த நோக்கத்திற்காக உங்களை இந்த பயணத்திற்கு அழைத்து செல்கின்றோமோ அந்த பயணம் வெற்றியடைய வேண்டும். அந்த பயணம் வெற்றியடைவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அப்படி இந்த பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எது என்று சொல்லப்பட்டால் பொருளாதாரம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் நினைக்கின்றார்கள், என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது, அந்த பொருளாதாரத்துடைய அடிப்படையிலே புனித பயணம் மேற்கொள்ளுகின்றேன், என்னிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான்,
அந்த உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையிலே இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன் என்ற எண்ணத்தையும் நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் எது என்று சொல்லப்பட்டால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இந்திய தேசத்தை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், பாபராகட்டும், அக்பராகட்டும், அவுரங்கசீப் ஆகட்டும், இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பூமியிலே சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூக மக்கள் மூன்று இடங்களை புனித ஸ்தலமாக கருதுகின்றார்கள். ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், 2 மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி, 3 பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய, இஸ்ராயலில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த 3 புனித ஸ்தலங்களில் இன்றளவு 2 புனித ஸ்தலங்கள் இஸ்லாமியுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அந்த பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் 900 ஆண்டுகள் ஐரோப்பாவில இருந்து வரப்பட்ட கிறிஸ்தவர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த பைத்துல் முகத்தஸ் இன்றளவும் அந்த பைத்துல் முகத்தஸ் யூதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ஒரு 900 ஆண்டுகள் அந்த பைத்துல் முகத்தஸ் யூதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கப்பட்டது. இஸ்லாமிய வரலாறுகள் படித்தவர்களுக்கு தெரியும். சுல்தான் சலாவுதீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், ஒரு சிற்றரசராக இருக்கக்கூடியவர். அந்த சிற்றரசர் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு, மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு பிறகு அந்த பைத்துல் முகத்தஸை இஸ்லாமியர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பெருமை சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களுக்கு இருக்கு. இன்றளவும் மக்காவிலும் மதீனாவிலும் நம்முடைய ஒவ்வொருடைய ஜும்மாவுடைய குத்துவாவிலும் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஒரு சுல்தான் சலாவுதீன் அய்யூபியை அன்று ஒரு காலம் எங்களுக்கு தந்தாய், அதே போல ஒரு சுல்தான் சலாவுதீன் அய்யூபியை எங்களுக்கு இன்றைய காலகட்டத்திலே தருவாயாக. அப்படிப்பட்ட அந்த சுல்தான் சலாவுதீன் அய்யூபி போல ஒரு நபரை எங்களுக்கு தந்தால் மீண்டும் அந்த பைத்துல் முகத்தஸ் எங்களுடைய இஸ்லாமிய கட்டுப்பாட்டிலே கிடைக்கும் என்று இறைவனிடத்திலே இன்றளவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சிற்றரசர், ஒரு மன்னர் தான் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி. அப்படி அந்த சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த பூமியிலே சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஏதோ எல்லோரும் மக்காவுக்கு சென்றார்கள், 10 நாட்கள் மக்காவிலே தங்கினார்கள், 3 நாட்கள் மதீனாவிலே தங்கினார்கள், தாயகம் திரும்பினார்கள் என்ற நோக்கத்தோடு நம்ம பயணத்துக்கு தயாராக கூடாது. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, ஒரு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி கொடுத்த இஸ்லாமிய மன்னர், ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சுல்தான் சலாவுதீன் அய்யூபி போல் இருக்கக்கூடிய ஒரு மன்னர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இந்த பூமியிலே சாதாரணமாக ஒரு மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அழைப்பாளராக, அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது பட்டதின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய விருந்தினராக இந்த பயணத்திற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். தரக்கூடிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். மனிதர்கள் யார்? இந்த மனிதர்களுக்காக இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைய நிமிடம் உங்களுக்கு இருந்திருக்கலாம், நேற்றைய தினம் இருந்திருக்கலாம். ஒரு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டால் என்னுடைய குடும்பத்திலே சொன்னேன், என்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னேன், என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெரியவரிடத்திலே சொன்னேன், நான் உம்ராவுக்கு செல்லுகின்றேன் என்று பெருமையாக சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான், எங்கள் குழந்தைகளோடு நான் உம்ராவுக்கு செல்லுகிறேன் என்று நீங்கள் பெருமையாக சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்திய மஜ்லிஸில் இருந்து உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மஜ்லிஸில் இருந்து நீங்கள் வெளியே சென்று உங்கள் இல்லங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டிய இபாதத்தை செய்ய போகின்றேன் என்கின்ற ஒரு நிய்யத்தின் அடிப்படையிலே தான் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஐகால தொழுகையை தொழப் போகின்றோம். ஒவ்வொரு வக்து தொழுகையும் சொல்லுவோமா இல்லையா? சொல்ல மாட்டோம். ஃபஜ்ர் தொழுவு போனேன், லொஹர் தொழுவு போறேன் சொல்ல மாட்டோம். ஜக்காத் கொடுத்தா சொல்லுமா இல்லையா? சொல்ல மாட்டோம். அதே போல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த இபாதத்தை நிறைவேற்ற போகுவதற்காக, பெருமைக்காக ஏதோ நம்முடைய செய்தியை எத்தி வைக்கலாம், ஒரு பொறுப்புகளை கொடுக்கலாம். அது உண்மைதான். நாம் புனிதமிக்க ஒரு பயணத்துக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய பொறுப்புகளை கொடுக்கலாம். அந்த அடிப்படையிலே தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு பெருமைக்காக ஒரு இதுக்காக சொல்லப்பட்டால் அந்த இபாதத்து மனிதர்களுக்காக வேண்டிப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். அந்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி இந்த இபாதத்தை காமித்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் இந்த இபாதத்தை செய்தால் இந்த இபாதத்திற்குண்டான எல்லா கூலியும் நாளைக்கு கிடைக்கும். 3வது விஷயம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் மிகப்பெரிய
அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். யார் இணை வைத்தாலும் எல்லா இபாதத்தையும் அழித்து நாசமாக்கி விடுவான். உங்களை டைரக்ட் என்ன பண்ணுவான்? நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க கூடாது. இந்த 3 விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த 3 விஷயங்களையும் உங்கள் மனதில் பதிவு செய்ததற்கு பிறகுதான் இந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். சற்றேறக்குரிய மக்காவில் ஒரு 10 நாட்கள் இருப்போம் என்று சொல்லப்பட்டால் அந்த 10 நாட்களிலே இபாதத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் தீட்ட வேண்டும். ஒரு 10 நாட்கள் இருக்குகின்றோம். தஹஜ்ஜுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, லுஹர்னுடைய தொழுகை, அஸர்னுடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இப்படி எல்லா தொழுகைகளையும் புனிதமிக்க அந்த ஹராமிலே தொழுதால் 1,00,000 நன்மை புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனைய பள்ளி வாயில்களை விட மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதால் 1,00,000 நன்மை. அப்படி ஒரு சலாமுக்கு 1,00,000 நன்மை கிடைக்குது அப்படின்னா நஃபிலான வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான வணக்க வழிபாடுகள், எல்லா இபாதத்துகளையும் முழுக்க முழுக்க ஹரமிலே தொழுவதற்குண்டான ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை தவாஃப் செய்ய வேண்டுமோ அத்தனை தவாஃப் செய்வதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமோ அத்தனை தவாஃபை செய்ய வேண்டும். ஒரு தவாஃபுடைய நன்மை ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய நன்மை. ஒரு அடிமை என்று சொல்லப்பட்டால் இன்றைய காலகட்டத்திலே அடிமை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி காலத்திலே அடிமை என்று சொல்லப்பட்டால் பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கப்படாதவர்கள் தான் அந்த அடிமை. ஒரு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டால் ஒரு தவாஃபிலே கிடைக்கும். தவாஃப் என்று சொல்லப்பட்டால் 7 சுற்றுக்கள் இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக சொல்லி வருகின்றோம். அப்படி எத்தனை தவாஃப் ஒரு நாளைக்கு நம்ம தவாஃப் பண்ண முடியும், எத்தனை நஃபிலான வணக்க வழிபாடுகள் தொழ முடியும், எத்தனை சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் தொழ முடியும், எல்லா ஃபர்லான வணக்க வழிபாடுகளையும் புனிதமிக்க ஹராமிலே புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அமைத்து கொடுப்பானாக. அதே மாதிரி ஹரம்ல குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க இப்படி தொடர்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த பயணத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் தயாராக வேண்டும். நம்முடைய அல்லாத மஜ்ஜி சர்வீஸினுடைய உம்ரா பயனாளிகளுக்கு 5 விமானம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் முதல் விமானம் சென்னையில இருந்து டிசம்பர் 10ஆம் தேதி அதிகாலை ஒரு விமானம், டிசம்பர் 31ஆம் தேதி இரவு கோவை விமான நிலையத்திலே இருந்து ஒரு விமானம், அதே போல ஜனவரி 1ஆம் தேதி காலை சென்னையில இருந்து, ஜனவரி 3ஆம் தேதி இரவு சென்னையில இருந்து, அப்படி 4-5 விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு விமானத்துடைய ஷெட்யூல்டையும் இன்ஷா அல்லாஹ் அந்த உம்ரா பயனாளிகளுக்கு யார் யார் என்னென்ன பிளைட்ல வர்றாங்கிற உம்ரா பயனாளிகளுக்கு அந்த ஷெட்யூல்ட கொடுத்துருவோம். எத்தனை மணிக்கு வரணும், எப்படி வரணுங்கிற ஷெட்யூல்ட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு உதாரணமாக இப்பொழுது டிசம்பர் 10ஆம் தேதி விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய உம்ரா பயனாளிகள் டிசம்பர் 9ஆம் தேதி இரவு சென்னை வர வேண்டும். அதே போல ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி சென்னை வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும். அதனுடைய ஷெட்யூல்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இபாதத்தை எப்படி நமக்கு அமைத்து தந்தார்கள், இந்த பயணத்தை நாம் எப்படி மேற்கொள்வோம் என்று பார்த்தால், நம்முடைய எல்லா விமான பயணங்களையும் ஒரு குறிப்பிட்ட விமானத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி விமானம் என்று சொல்லப்பட்டால், டிசம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணி அளவிலே விமானம் என்று சொல்லப்பட்டால், சரியாக காலை 6 மணி அளவிலே சென்னை விமான நிலையம் அடைந்துவிட வேண்டும். சென்னை விமான நிலையத்திலே எஹ்ராமுடைய குளியலை குளித்துவிட்டு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக தரக்கூடிய உங்கள் லக்கேஜ் பேக்கை, அந்த பேக்ல எவ்வளவு ட்ரெஸ் வைக்கணும் என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம சொல்லி தர்றோம். அந்த பேக்கை இன்ஷா அல்லாஹ் செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் எஹ்ராமுடைய ஆடை அணிந்து நம் பயணத்தை மேற்கொள்வோம். பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு அமீரை தேர்வு செய்வோம். ஒரு அமீர் என்று ஒரு விமான நிலையத்தில் இவர்தான் உங்களுக்கு அமீர் என்று சொல்லப்பட்டால், மக்காவுக்கு வருகின்ற வரை, அந்த மக்காவிற்கு நம்ம ஹோட்டலுக்கு வருகின்ற வரை அவர்தான் உங்களுடைய தலைவர். ஒரு அமீருக்கு கட்டுப்படுவது அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை போல, நீங்கள் பலமுறை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்களாக இருக்கலாம், பல நாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பல முறை உம்ராக்கு வந்தவர்களாக இருக்கலாம், பல முறை ஹஜ்ஜி செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த குழுவில் யார் நாங்கள் தலைவர் என்று அறிவிப்பு செய்கின்றோமோ அந்த தலைவர் என்ன அறிவிப்பு உங்களுக்கு செய்கின்றாரோ அந்த அறிவிப்பின் அடிப்படையிலே இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி 10ஆம் தேதி பயணம் மேற்கொள்ளக்கூடிய உம்ரா பயனாளிகள் எந்த இடத்தில்
உம்ராவுடைய நிய்யத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய அந்த குழுவுடைய தலைவர் உங்களுக்கு அறிவிப்பு செய்வார். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உம்ரா பயனாளிகளுக்கு எலம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உம்ராவுடைய நிய்யத்தை வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை அந்த விமான நிலையத்துடைய அதிகாரிகளும் சொல்லுவார்கள், நம்முடைய குழுவுடைய தலைவர்களும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே எஹ்ராம் ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஆண்கள் சாதாரண ஆடையிலே இருக்கக்கூடிய எஹ்ராமுடைய ஆடையிலே இருக்கக்கூடிய பெண்கள் உம்ராவுடைய நிய்யத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய பயணத்துடைய முதல் படிக்கட்டு. உம்ராவுடைய நிய்யத் எது என்று சொல்லப்பட்டால் லப்பைக்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், யா அல்லாஹ் உங்களுக்காக உனக்காக உம்ரா செய்ய நாடிவிட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியா. இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும், மனனம் செய்து கொள்ள வேண்டும். உம்ராவுடைய நிய்யத்தை நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். உம்ராவுடைய தவாப் தல்பியாவையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக என்கின்ற தல்பியாவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப உம்ராவுடைய நிய்யத்தையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும், தல்பியாவையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஜித்தா விமான நிலையத்திற்கு நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக நம்முடைய உங்களுடைய குழுவுடைய தலைவர் அழைத்து செல்வார்கள். இமிகிரேஷன் முடிந்ததற்கு பிறகு ஜித்தா விமான நிலையத்தில் எந்த பிளைட்ல போனாலும் சட்டாரக்குரிய 4 மணி நேரம் ஃபார்மாலிட்டிஸ். நீங்க 10ஆம் தேதி பிளைட்ல போனாலும் சரி, 31ஆம் தேதி பிளைட்ல போனாலும் சரி, 1ஆம் தேதி பிளைட்ல போனாலும் சரி, 3ஆம் தேதி பிளைட்ல போனாலும் சரி, 24ஆம் தேதி பிளைட், டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு பிளைட் இருக்கு. டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 24, டிசம்பர் 24 தேதிக்கு பிறகு டிசம்பர் 31, அதற்கு பிறகு 1ஆம் தேதி, அதற்கு பிறகு 3ஆம் தேதி. எந்த பிளைட்ல போற உம்ரா பயனாளிகளாக இருந்தாலும் ஜித்தா விமான நிலையத்தில் சற்றக்குரிய ஒரு 4 மணி நேரத்தினுடைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஜித்தா விமான நிலையத்தில் 4 மணி நேரம் இருக்கும் அப்படின்னா எங்க நிறுவனத்தின் சார்பாக எந்த விதமான உணவுகளோட ஏற்பாடும் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கையில வாங்கி வச்சுக்கணும். இது முதல் விஷயம். நீங்க பிளைட்ல டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ், உங்க என்ன ஃபேவரட் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களோ அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கையில வச்சுக்கணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் 4 மணி நேரம் ஃபார்மாலிட்டிஸ். அங்க உங்களுடைய குழுவுடைய தலைவர் சொல்லுவார், யார் யார் மெஹரமாக இருக்கின்றார்களோ, யார் யார் ஒட்டுக்கா போகணுமோ, யார் லக்கேஜ் பெல்ட்ல எடுக்கணும், எப்படி வெளியே வரணுங்கிறத இன்ச்சு பை இன்ச்சா உங்களுக்கு சொல்லிட்டு வருவார், அழகா சொல்லிட்டு வருவார். நீங்க கரெக்டா கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா 4 மணி நேரங்கிறது 3 மணி நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தை சுருக்கிக்கலாம், அங்க ஃபார்மாலிட்டிஸ் சுருக்கிக்கலாம். அது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நம்ம நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்போர்ட் ஃபார்மாலிட்டிஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஃபார்மாலிட்டிஸுக்கு பிறகு ஜித்தாவில் இருந்து என்ன பண்ணுவோம், மக்காவுக்கு போவோம். அதற்கு இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி போகக்கூடிய உம்ரா பயனாளிகள் எஹ்ராம் கட்ட வேண்டாம். டிசம்பர் 10ஆம் தேதி இருக்கக்கூடிய உம்ரா பயனாளிகள் நேரம் நம்ம எங்க போறோம் அப்படின்னா முதல் பயணமாக இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போறோம். நேர பிளைட்டே மதீனாவில் போய் இறங்கிடும். சென்னையிலிருந்து நம்ம குவைத்து போவோம், சென்னையிலிருந்து துபாய் போவோம், துபாயிலிருந்து நேரம் மதீனாவுக்கு போயிடுவோம். எஹ்ராம் கட்ட தேவையில்லை. மதீனாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே எஹ்ராம் கட்டினார்களோ அந்த இடத்துல எஹ்ராம் கட்டிட்டு நம்ம மக்கா வருவோம். அப்படி 3 நாள் மதீனால இருப்போம், 10 நாள் மக்கால இருப்போம். டைரக்டா மக்கா போகக்கூடிய உம்ரா பயனாளிகள் டிசம்பர் 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி போகக்கூடிய உம்ரா பயனாளிகள் சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் போவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்குது. அவங்களுடைய பிளைட் வந்து டிசம்பர் 24ஆம் தேதி மாலை 8 மணிக்கு. அப்ப நான் 8 மணி அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் 4 மணிக்கு சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டிபார்ச்சர் கேட் நம்பர் 1 தான் நமக்கு, டிபார்ச்சர் கேட் நம்பர் 1, டிபார்ச்சர் கேட் 1, 2, 3 3 கேட் இருக்கும். டிபார்ச்சர் கேட் 1ங்கிறது கடைசியா இருக்கக்கூடிய கேட், அங்க லாஸ்ட் இயர்ல தான் 1, 2, 3 வரும். அப்ப கடைசியா இருக்கக்கூடிய டிபார்ச்சர் கேட் நம்பர் 1க்கு சரியா 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இன்ஷால்லா அவங்க ரிப்போர்ட் பண்ணிடணும். 4 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணா அது டைரக்ட் பிளைட், நம்ம ரியாது போய் நம்ம போகக்கூடிய பிளைட் அந்த பிளைட். அப்படி போகக்கூடிய நேரத்தில் எங்க எஹ்ராம் கட்டணும், எங்க உம்ராவோட நிய்யத்தை சொல்லுவோம். அதே மாதிரி ஜித்தாவில் இறங்குவோம். ஜித்தாவுடைய ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு நிய்யத் தல்பியாவோட எங்க போவோம், நம்ம மக்காவை நோக்கி போவோம். கிட்டத்தட்ட ஜித்தாவில இருந்து மக்காவுடைய பயணம் 85 கிலோமீட்டர், 1 மணி நேரம் பயணமாக இருக்கும்.
நம்ம மக்காவை போனதற்கு பிறகு மக்காவுடைய ஃபார்மாலிட்டிஸ் ஓட்டர் அலாட்மெண்ட்லாம் முடிந்ததற்கு பிறகு எந்த நேரம் போறோமோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓய்விற்கு பிறகு இரவு நேரமாக போற மாதிரி இருந்தால் இரவு டிஃபன் முடிந்ததற்கு பிறகு உம்ராவுக்கு அழைத்து செல்வோம். நீங்க கவனத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த பகுதியில உம்ராவுடைய நிய்யத்து வைக்கின்றீர்களோ நல்லா விளங்கிக்கிறீங்க. ஏதோ உங்களுடைய சிந்தனையை சிதற விடாம என்ன கருத்துக்களை பதிவு செய்யறாங்களோ அந்த கருத்துக்களை உங்க மனதில் பதிவு செய்துக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் நம்ம சொல்றோம். நம்ம அப்படி எந்த இடத்துல உம்ராவுடைய நிய்யத்தை நீங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து புனிதமிக்க ஹரமுக்கு செல்லக்கூடிய பகுதி வரை நீங்கள் செய்யக்கூடிய ஒரே இபாதத் தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்கின்ற தல்பியா. அப்ப என்னவாகுது? இந்த தல்பியாவை யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. தல்பியா சத்தம் போட்டு சொல்லி பின்னாடி சொல்லக்கூடிய செட்டப் இருக்காது. அப்ப இந்த தல்பியா என்ன பண்ணணும்? நீங்க அவசியம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். தல்பியா தெரியாதுன்னு வந்துட்டா எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது. எல்லா விஷயங்களையும் விண்வனிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய இன்னும் 10, 20, 15 நாட்கள் நமக்கு கால அவகாசம் இருக்கிறதுனால யாருக்கு தல்பியா தெரியாதோ அந்த தல்பியாவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். உம்ராவுடைய நிய்யத்துங்கிறது சின்ன நிய்யத்து, சீக்கிரம் வந்துடும். தல்பியாங்கிறது பெருசா இருக்குது. அப்ப நீங்க தல்பியாவை மனனம் செய்துக்கணும். ஏன்னா தல்பியா நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்க? எங்க நீங்க உம்ராவுடைய நிய்யத்து வைக்கிறீங்களோ எலம்லம்ல கிட்ட சட்டக்கூடிய ஜித்தாவில இருந்து 126 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதி தான் எலம்லம். அதை பிளைட்ல போகும்போது அந்த எல்லையை சுட்டி காமிக்கும் போது உம்ராவுடைய நிய்யத்து வைப்பீங்க. அப்படி உம்ராவுடைய நிய்யத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஹரம் வரைக்கும், ஹரமுக்கு போற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். உங்களுடைய உம்ரா இலகுவாக அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டால் தல்பியாவை அவசியம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பிச்சு தந்தது. அப்ப தல்பியாவை மனனம் செய்துக்கணும். எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பிளைட்ல இருந்து இறங்குறீங்க, நீங்க பிளைட்ல இருந்து இறங்கினா தல்பியா சொல்லணும். நீங்க இமிகிரேஷனுக்கு வந்து நிக்கிறீங்க, தல்பியா சொல்லணும். இமிகிரேஷன் முடிஞ்சுதா அல்ஹம்துலில்லாஹ் தல்பியா சொல்லணும். உங்க பேக் எடுக்கிறீங்களா தல்பியா சொல்லணும். அப்படி இஞ்சி பை இஞ்சியா நீங்க தல்பியா சொல்லிட்டே வரணும். எந்தெந்த ஸ்பாட்ல எல்லாம் எந்த வேலை முடியுதோ எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும்? நீங்க தல்பியா சொல்லிட்டே இருக்க வரணும். ஹரமுக்கு போற வரைக்கும் தல்பியா சொல்றீங்க. நம்ம ஹரமுக்கு போறோம். நம்ம ஹோட்டல் முடிஞ்சு ஒரு டைம் குறிப்பிட்டதற்கு பிறகு உம்ராவுக்கு உங்களை அழைத்து செல்வோம். நம்முடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை வழிகாட்டி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை உம்ராவுக்கு அழைத்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் நம்ம இஹ்லாஸான நம்ம இடத்துல நிய்யத்து வச்சுட்டோம். இந்த உம்ராவுடைய பலன் நமக்கு நாளை மறுமையில வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டால், இந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தாக இருந்தால் ஒரு உம்ராவிலே இருந்து மற்றொரு உம்ராவை செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப அந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டால் ரொம்ப தர்த்தீபா இருக்கணும், ரொம்ப இஹ்லாஸா இருக்கணும். உம்ராவுடைய நிய்யத்தை வச்சுட்டா சாதாரணமான ஒரு மனிதர்களாக நம்ம இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா உம்ராவுடைய நிய்யத்தை வச்சுட்டோம். அந்த எஹ்ராமுடைய ஆடையை களைகின்ற வரை ரொம்ப தர்த்தீபா, ரொம்ப இஹ்லாஸான முறையில் நீங்க இருக்க வேண்டும். அப்படி ஹரமுக்கு உங்களை நம்ம கூட்டிட்டு போவோம். செக்டருக்குரிய நம்ம ஹரமுக்கு இதுக்கும் 2 கேட்டகரியா போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்க அகாமடேஷனுடைய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஹரமுக்கு கூட்டிட்டு போக நேரத்தில் ஹரம் இப்ப 88ஆம் நம்பர் கேட்டு வழியா தான் இது போறதுக்குண்டான வாய்ப்பு. நோட் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஹோட்டல் தங்கக்கூடிய பகுதியிலிருந்து ஹரமுடைய கேட்டு 88ஆம் நம்பர் கேட்டு. நம்ம போறதும் ரிட்டர்ன் வர்றதும் 88ஆம் நம்பர் கேட்டுடைய பகுதியாக இருக்கும். ஹில்டன் டவருக்கும் கிளாக் டவருக்கும் ஜம்ஜம் டவருக்கும் இடப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வழியா தான் நம்ம போவோம். அப்படி போகக்கூடிய நேரத்தில் 88ஆம் நம்பர் கேட்டா இருக்கும். 88, 89, 86 அப்படிப்பட்ட கேட்டா இருக்கும். இந்த கேட்டு வழியா உள்ளுக்குள்ள போவோம். எதுக்குள்ள நீங்க போனாலும் ஹரம் பெரிய விரிவாக்கமாக இருக்கின்றது. எப்படி போனாலும் 88ஆம் நம்பர் கேட்ட வச்சு திருப்பி நீங்க வெளியே வந்துடலாம். உம்ராக்கு போகக்கூடிய நேரத்தில் முதல் முறையாக நிறுவனத்தின் சார்பாக உங்களை அழைத்து செல்வோம். ஒரு முறை அழைத்து செல்வோம். உம்ராவுக்காக வேண்டி கூட்டிட்டு போவோம். கூட்டம் அதிகமாக இருந்தால் நம்ம அங்கேயே என்ன ஆகுறது, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம கூட்டமா ஒரே ஜமாத்தா எப்படி எல்லாம் நம்முடைய கவனங்களை சிதற விடாம நம்ம குரூப்பையே பார்த்துட்டு இருந்தா இன்ஷால்லா என்ன பண்ணலாம், நல்லபடியா உம்ராவை முடிச்சுட்டு அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்துடலாம். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம்னா திருப்பி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்கத்து தொழுகைக்கு போறது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அந்த இடத்தை அடையாளம் பார்த்துட்டு நீங்க போயிட்டு வந்துடணும். அப்படி தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் 88ஆம் நம்பர் கேட்டு வந்துருச்சு.
அப்படியே வரக்கூடிய செய்தியை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஹரம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் அப்படி 88ஆம் நம்பர் கேட்டு நீங்க வந்துட்டீங்க. 88ஆம் நம்பர் கேட்டுக்கு வந்ததற்கு பிறகு உங்களுடைய வலது காலை வைத்து அல்லாஹும்ம மப்தஹ்லி அப்பாப் ரஹமத் கேட்கின்ற பள்ளியினுடைய துவாவை ஓதி உங்களுடைய வலது காலை எடுத்து வச்சிடவன்றீங்க. மஸ்ஜித் ஹராமுக்கு போயிடுறீங்க. காபாவை நோக்கி செல்கின்றீர்கள். காபா என்று சொல்லப்பட்டால் நம்ம டிவியில பாக்குற மாதிரி அல்ல. டிவியில லாங் ஷாட்ல உங்களுக்கு காமிப்பாங்க. கருப்பு கலர் காபா பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருப்பீங்க. லாங் ஷாட்டா காமிப்பாங்க. அதனுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் இருக்கும். இப்ப இந்த பகுதியிலிருந்து போனா 300 மீட்டர் இருக்கும். இப்போ மருவாக்கிலிருந்து வரும்போது 300 மீட்டர் இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா கதவுகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஹரமுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா பெண்கள் பூரா இருப்பாங்க. பெண்களுடைய பகுதியாக இருக்கு. தனியை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பகுதியாக ரைட் சைடு லெப்ட் சைடு பார்த்தாலும் பெண்கள் பகுதியாக இருக்கும். அப்ப எந்த பகுதியை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்தையும் நீங்க அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நீங்களா இன்ஷா அல்லாஹ் உங்களை நம்ம என்ன பண்ணுவோம், உம்ராக்கா வேண்டி அழைத்து செல்வோம். ஹரமுக்குள்ள நீங்க வலது கால வச்சு நீங்க உள்ளுக்குள்ள போனதற்கு பிறகு உங்களுக்கு அறிவிப்பு செய்வோம். உங்களுடைய பாதங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வோம். அறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி புனிதமிக்க காபாவை முதலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவேனே. ஆனால் அந்த உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கண்ணியத்தோடு புனிதமிக்க அந்த காபா அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கண்ணியத்தோடு பொறுமையாக நம்ம அந்த காபாவை கம்பீரமாக நிற்கக்கூடிய காபாவை பொறுமையாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்தில் 2-3 வழியாக பிரிக்கப்பட்டிருக்கும். கீழ்த்தளத்துக்கு போறதுக்கு ஒரு வழியாகவும் முதல் தளத்துக்கு போறதுக்கும் 2வது தளத்துக்கு போறதுக்கும் ஒரு 3 வழிக்காக பிரிக்கப்பட்டிருக்கும். உங்களை கீழே இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் முதல் தளத்துக்கு கீழ் இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். கூட்டிட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் போனதற்கு பிறகு காபாவுடைய முழுமையான பகுதி எந்த பகுதியில நமக்கு தெரியுமோ அந்த இடத்துல எல்லா உம்ரா பயனாளிகளையும் நிக்க வச்சிருவோம். சொல்லுவோம், உங்களுடைய பாதங்களை மெல்ல மெல்ல அந்த காபாவை பாருங்க. அல்லாஹ் முதலாக நம்முடைய கண்களில் காபாவை பார்ப்பதற்குண்டான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான் என்கின்ற ஒரு அறிவிப்பு வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் அந்த காபாவுடைய 50 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து முதலாக காபாவை பார்ப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த காபாவை பார்த்தவுடன் யாருக்கெல்லாம் கல்வு இல்லையோ, யாருக்கெல்லாம் அழுகை என்கின்ற ஒரு சிந்தனையே இல்லையோ அத்தனை நபர்களுக்கும் அந்த காபாவின் மீது ஒரு பற்றுதலின் அடிப்படையிலே அந்த காபாவை பார்த்தவுடன் அழுவார்கள். கண்ணீர் தேம்ப அழுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லிவிட்டான், யார் ஒருவர் முதலில் காபாவை பார்த்து துவா கேட்கின்றார்களோ அவருடைய துவாவை அங்கீகரிப்பேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதின் அடிப்படையிலே அந்த பகுதியிலே இருந்து என்ன பண்ணோம், நீங்கள் முதலாக துவா செய்ய வேண்டும். யாருடைய துவாவை அல்லாஹ் எப்படி பொருந்திக் கொள்வான் என்று தெரியாது. அப்படி துவா செய்யக்கூடிய ஒரு சில சட்டங்கள் இருக்கின்றது. ஏதோ பார்த்தோன்னே அந்த காபாவை பார்த்த ஆதங்கத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்க அழுவீங்க, 5 நிமிஷம் உணர்வு பூர்வமா அழுகுவீங்க. அதற்கு பிறகு நீங்க துவா செய்வீங்க. ஒரு ஆதங்கத்தில் என்ன பண்ணுவீங்க, எல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று துவா செய்வீர்கள். அப்படி துவா செய்யக்கூடாது. நீங்கள் புனிதமிக்க காபாவை பார்த்தவுடன் நீங்கள் கேட்கக்கூடிய முதல் துவா, யா அல்லாஹ், கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த காபா முதலாக நீங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய முதல் துவா, யா அல்லாஹ், கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த காபாவை கியாமத் நாள் வரை கம்பீரமாக நிற்பதற்கு உதவி செய்வாயாக. இந்த பகுதியிலே இருந்து புனிதமிக்க காபாவிலே இருந்து எந்த தாயகம் திரும்புகின்ற வரை எந்த இடத்திலே எல்லாம் எந்த பகுதியிலே எல்லாம் நான் பிரார்த்தனை செய்கின்றேனோ என்னுடைய எல்லா பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக என்று என்கின்ற உங்களுடைய துவாவை நீங்கள் ஆரம்பம் செய்து உங்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையருக்காக துவா செய்ய வேண்டும். உங்களுடைய மனைவி மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பங்களுக்காக துவா செய்ய வேண்டும். இந்த சமூகத்திற்காக துவா செய்ய வேண்டும்.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் துவா செய்தா பத்தாது. புனிதமிக்க அந்த காபாவிலே கேட்கக்கூடிய துவா, அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளக்கூடிய துவா. யாருடைய துவாவை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று தெரியாது. அங்க துவா செய்யக்கூடிய நேரத்திலே, அந்த பகுதியிலே துவா செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய குமரு பெண்கள், எத்தனையோ குமரு பெண்கள் திருமணமாகாமல் பொருளாதாரத்துடைய அடிப்படையிலே, பொருளாதாரம் இல்லாததின் அடிப்படையிலே திருமணமாகாத எத்தனையோ சகோதரிகளுடைய திருமணத்திற்காக, எத்தனையோ சகோதரர்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும். நம்ம சமூகத்தை அடக்குமுறையாக யாரெல்லாம் எதிரிலாக நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும். நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு, எங்களுடைய ஆதம் ஹஜ் சர்வீஸுடைய நிறுவனத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒரு கேடயமாக இருக்கின்றீர்கள். உங்களிடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் பொருளாதாரம் அல்ல, உங்களிடத்திலே கேட்பதெல்லாம் எங்களை பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையிலே எங்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் எல்லாம் உங்களிடத்திலே கேட்பதெல்லாம், உரிமையோடு கேட்பதெல்லாம் எங்களுடைய ஆதம் ஹஜ் சர்வீஸ் என்கின்ற நிறுவனம் காலம் தொட்டு காலம் எங்களுடைய சந்ததிகள் ஹாஜிகளுக்கு, உம்ரா பயனாளிகளுக்கு உணர்வு பூர்வமாக, உள்ளபூர்வமாக ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்குண்டான வாய்ப்பிற்காக துவா செய்யுங்கள். பொருளாதாரத்துடைய அடிப்படையிலே எந்த காலகட்டத்திலும் துவா செய்ய, எந்த காலகட்டத்திலும் சேவை செய்யாமல், எங்களுடைய சந்ததிகள் பொருளாதாரத்துடைய அடிப்படையிலே சேவை செய்யாமல் உணர்வு பூர்வமாக இந்த ஹாஜிகளுடைய பிரார்த்தனை எங்களுக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஹஜ்ஜிக்குரிய காலகட்டத்திலே அரஃபா பேருவழியிலே இந்த ஹாஜிகை எங்கள் நிறுவனத்திற்காக, எங்கள் குடும்பத்திற்காக ஒரு பிரார்த்தனை வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் உணர்வு பூர்வமாக சேவை செய்கின்றோம். அந்த உணர்வு பூர்வமான சேவைகள் பொருளாதாரத்துடைய எண்ணம் எங்களுடைய எண்ணத்திலே வராமல் உணர்வு பூர்வமாக சேவைக்காக அந்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதை மட்டும்தான் உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி எல்லா துவாக்களையும் கேட்கக்கூடிய நேரத்திலே இறுதியாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவா, நம்முடைய சகோதரர்கள் சற்றேறக்குரிய ஒரு 18 ஆண்டு காலம் கோவை சிறையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழைய சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய விடுதலைக்காக இன்றைய காலகட்டத்திலே உச்சநீதிமன்றத்துடைய வழக்கினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நம்முடைய சகோதரர்கள் விடுதலைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த சகோதரர்கள் யார் என்று சொல்லப்பட்டால், அந்த சகோதரர்கள் இந்த உம்மத்துடைய பார்வையாளர்களாக இல்லாமல் இந்த உம்மத்துடைய பாதுகாவலர்களாக 18 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்தார்கள். 18 ஆண்டு காலத்துக்கு முன்பு அவர்களும் இந்த உம்மத்துடைய பார்வையாளர்களாக இருந்திருந்தால் அவர்கள் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த உம்மத்துடைய பாதுகாவலர்களாக இருந்தார்கள், சிறை சென்றார்கள். அந்த சகோதரருடைய விடுதலைக்காக 18 ஆண்டு காலம் அந்த சகோதரர்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அவர்களுடைய மனைவி மக்களோடு, அவர்களுடைய தாய் தந்தையோடு எல்லா சகோதரர்களும் விடுதலையாகி மகிழ்ச்சியாக இருப்பதற்காக புனிதமிக்க அந்த காபாவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பு தருவேனே என்றால், அந்த காபாவிலே கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பை தருவான் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை பொருந்திக் கொள்வான் என்று சொல்லப்பட்டால், அந்த புனிதமிக்க காபாவிலே நம்முடைய சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள். அந்த சகோதரர்கள் பொருளாதாரத்துடைய அடிப்படையிலே சிறையிலே இருக்கவில்லை. அந்த சகோதரர்கள் சுய லாபத்திற்காக அந்த சிறைச்சாலையிலே இருக்கவில்லை. இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகத்துடைய போராளிகளாக 18 ஆண்டு காலம் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த சகோதரர்கள் விடுதலையாக வேண்டும். உச்சநீதிமன்றத்துடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை நீங்கள் அந்த புனிதமிக்க ஹரமிலே கேட்பீர்களே என்று சொல்லப்பட்டால், யாருடைய ஒரு ஆளுடைய துவாவை அல்லாஹ் பொருந்திக் கொண்டால் அந்த சகோதரர்கள் விடுதலை ஆவார்கள். அந்த சகோதரர்கள் சந்தோஷமாக அவருடைய மனைவி மக்களிடத்திலே சேருவார்கள். அந்த சகோதரர்கள் அவருடைய தாய் தந்தையிடத்திலே சேருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பிற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு ஏற்படுத்தி தருவேனால் அந்த இடத்திலே மறவாமல் நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய உரிமையான ஒரு கோரிக்கை. அதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். துவா கேட்டதற்கு பிறகு உம்ராவுடைய இபாதத்தை ஆரம்பிப்போம். தாயகத்திலே இருந்து எஹ்ராமுடைய ஆடை அணிந்தோம், உம்ராவுடைய நிய்யத்தை வைத்தோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியாவையே முடித்தோம். ஹரமுக்கு போயிட்டோம், காபாவை பார்த்துட்டோம், துவா செஞ்சு விட்டோம். அதற்கு பிறகு என்ன பண்ணோம்? காபா, அந்த காபாவை உங்கள் கண்முன் கொண்டு வந்து பாருங்கள். அந்த காபாவுடைய 4 முக்குகள் இருக்கும். காபாவுடைய 4 பகுதியில் இருக்கும் காபாவிற்கு. அதில் ஒரு பகுதி தான் அஸ்வத்துக்கள். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல் இந்த பூமியில் இருக்குமேயானால் அது காபாவுடைய ஒரு பகுதியிலே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அஸ்வத்துக்கள். அப்போ நாம் முதலாவதாக செய்யக்கூடிய இபாதத் எது என்று சொல்லப்பட்டால் தவாப்.
இந்த தவாஃப் எப்படி எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும், இந்த தவாஃப் எங்கிருந்து நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், இந்த தவாஃப் என்று சொல்லப்பட்டால் சொர்க்கத்துடைய கல் இருக்கக்கூடிய அந்த காபாவுடைய ஒரு பகுதி, ஹஜ்ருல் அஸ்வத்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து 7 முறை காபாவை வலம் வருவதுதான் தவாஃப். எப்படி என்று சொல்லப்பட்டால், காபாவுடைய 4 பகுதிகள், காபாவுடைய 4 பகுதிகள் இருக்கும். அது நம்ம இந்த வழியா 88ஆம் நம்பர் கேட் என்று சொல்லப்பட்டால் இந்த வழியா போவோம். இந்த பகுதியில ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து உம்ராவுடைய நிய்யத்தில் போகக்கூடிய உம்ரா பயனாளிகளுடைய ஆண்களுடைய கவனத்திற்கு, உம்ராவுடைய நிய்யத்தில் போகக்கூடிய நீங்கள் உங்களுடைய முதல் 3 சுற்றுல உங்களுடைய வலது புஜம் தெரிந்தவர்களாக, உங்களுடைய வலது புஜம் தெரிந்தவர்களாக ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தமிட்டவர்களாக, அஸ்வத் கல்லிட்ட போய் முத்தமிடுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அப்ப ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து முத்தமிட்டவர்களாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று, யா அல்லாஹ் உனக்காக உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பம் செய்கின்றேன். முதல் தவாஃபுடைய முதல் சுற்றுக்கு நம்ம வந்துட்டோம். எங்க அஸ்வத் கல்லில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் சுற்று. இரண்டாவது பகுதி ஹிஜ்ருடைய பகுதி, அரைவட்ட பகுதி. மூன்றாவது பகுதியும் அரைவட்டத்துடைய பகுதி. இந்த ரவுண்டு பார்த்திருப்பீங்களா இல்லையா? இந்த 2 ரவுண்ட் இருக்கும். அப்போ அஸ்வத் கல்லில் ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் ஹிஜ்ருடைய அரைவட்ட பகுதி உள்ளுக்குள்ள போகக்கூடாது. அரைவட்ட பகுதியையும் கடந்து 4வது பகுதி எதுவாக இருக்கும், ருக்குல் யமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அப்படி 4 பகுதி இருக்குது. அப்படி முதல் பகுதியில நீங்க அஸ்வத் கல்லில் இருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் முத்தமிட்டு நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்கக்கூடிய நீங்கள் என்ன துவாவை ஓத வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா ஓத வேண்டும் என்று நமக்கு காண்பித்து தரவில்லை. என்ன துவாவாக வேண்டுமானாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். ஸலவாத் ஓதுறீங்களா ஓதலாம், கலிமா சொல்றீங்களா ஓதிக்கலாம், நீங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களா செய்து கொள்ளலாம், என்ன துவாவை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எதுவரை என்று சொல்லப்பட்டால் அஸ்வத் கல்லில இருந்த முதல் பகுதியில இருந்து ஹிஜ்ருடைய அரைவட்ட பகுதி, 3வது அரைவட்ட பகுதி, 4வது ருக்குல் யமன் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதி இது அஸ்வத் கல் என்று சொல்லப்பட்டால் இந்த பகுதி ருக்குல் யமன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. இந்த பகுதி வரை நீங்கள் என்ன துவாவை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். இந்த துவாவை தான் ஓத வேண்டும் என்று இல்லை, எல்லா துவாவையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். ருக்குல் யமன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில இருந்து மீண்டும் அஸ்வத்துக்கள் வருகின்ற வரை நீங்கள் ஓதக்கூடிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா அஸாபன்னார் என்கின்ற ஒரு துவாவை தான் ஓத வேண்டும். அப்ப ருக்குல் யமன்ல இருந்து அஸ்வத்துக்கள் வரையும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்கின்ற துவாவை தான் ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம மற்ற துவாக்களையோ சலவாத்தையோ கலிமாவையோ ஓதக்கூடாது. அப்போ 3வதாக மனனம் செய்யக்கூடிய துவா எது? என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவாவையும் நீங்கள் அவசியம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இபாதத் உங்களுக்கு முழுமையடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்பியாவை மனனம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ருக்குல் யமன்ல இருந்து அஸ்வத் கல் வரை இருக்கக்கூடிய பகுதியில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவாவையும் நீங்கள் மனனம் செய்து கொள்வது அவசியம். அப்ப அந்த துவாவும் முடிந்ததற்கு பிறகு முதல் சுற்று அஸ்வத் கல் கிட்ட வந்தா தவாஃபுடைய முதல் சுற்று நிறைவடைந்து விடும். மீண்டும் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தமிட்டவர்களாக 2வது சுற்று, 3வது சுற்று. அப்படி 3 சுற்று முடிந்ததற்கு பிறகு ஆண்கள் வலது புஜம் தெரிந்தவர்களாக இருந்தபடி உங்களுடைய எஹ்ராம் முழுமையாக நினைக்கலாம், நீங்க மறைத்துக் கொள்ள வேண்டும். 3 சுற்று மட்டும் வலது புஜம் தெரிய வேண்டும். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு சாதாரணமான ஆடை தான். எஹ்ராமுடைய சட்டத்துல உங்களுக்கு எஹ்ராம் என்று சொல்லப்பட்டால் சாதாரண ஆடை தான். நீங்க புர்கா போட்டிருப்பீங்க, உங்களுடைய தலையை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். உங்க தலையில ஒரு முடியும் கூடி உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. அதுதான் உங்களுடைய சட்டம். காலில் கிளவுஸ் போடக்கூடாது, கையில கிளவுஸ் போடக்கூடாது, மூஞ்சிய ஓப்பனா விட்டுறக்கூடாது, மூஞ்சி தெரியணும். இதுதான் உங்களுடைய எஹ்ராம். அப்படி பெண்கள் சாதாரணமான நிலையில 7 சுத்தையும் சாதாரணமான நிலையில நீங்க வந்துக்கலாம். ஆண்களை பொறுத்தவரை மீண்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், முதல் 3 சுற்று உங்களது வலது புஜம் தெரிந்தவர்களாக அஸ்வத் கல்லில இருந்து நீங்கள் தவாஃபை ஆரம்பித்து 3 சுத்து, 4வது சுத்து சாதாரண அந்த ஆடையை மேலாடையை மீண்டும் சரி பண்ணிட்டு 4வது ஆடை சுற்ற வேண்டும். அப்படி 7 முறை வலம் வருவதுதான் ஒரு தவாஃப். தவாஃப் எத்தனைங்க? 7 முறை நினைவு வச்சுக்கிறீங்க.
7 முறையில எல்லா துவாவையும் அஸ்வத்துகளில் இருந்து ருக்குல் யமான் வரையும் என்ன துவாய் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ருக்குல் யமானில் இருந்து மீண்டும் அஸ்வத்துக்கள் வருகின்ற வரை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா தான் ஓத வேண்டும். அப்படி 7 முறை நீங்கள் காபாவை வலம் வந்தால் உங்களுக்கு ஒரு தவாஃப் நிறைவடைந்து விடும். அதற்கு பிறகு தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத். அந்த தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் நம்ம எங்க தொழுகணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறை தவாஃப் சுற்றியதற்கு பிறகு தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த பகுதியில் நின்றாரோ அந்த பகுதியில் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக வேண்டி தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழ வேண்டும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் மத்தாஃப்ல எந்த பகுதியிலுமே நம்ம நிற்க முடியாது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், 7 முறை தவாஃப் வந்ததற்கு பிறகு மத்தாஃப்ல ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணணும். எந்த இடம் காலியா இருக்குதோ, எந்த இடத்துல ராகத்தா தொழுவ முடியுமோ அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தவாஃபுடைய 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும். எந்த அடிப்படையில் என்று சொல்லப்பட்டால், எந்த பகுதியில் நீங்கள் நிற்கின்றீர்களோ அந்த இடத்துல நின்று நிய்யத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொல்லப்பட்டால், மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த பகுதியில் நின்றாரோ அந்த இடத்திலே நின்று யா அல்லாஹ் உனக்காக 2 ரக்காத் தவாஃபுடைய தொழுகையை தொழுகிறேன் என்கின்ற நிய்யத்தினுடைய அடிப்படையில் 2 ரக்காத்துடைய தொழுகையை முடித்தால் தவாஃபுடைய ஒரு பகுதி முடிஞ்சது. அதற்கு பிறகு ஜம்ஜம் தண்ணீர் குடித்துக் கொள்ள வேண்டும். நீங்க தவாஃபு முடிக்கிறீங்க, ஹரமுக்கு போனா தெரியும், நீங்க அஸ்வத்துக்களுடைய பகுதி சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே போகக்கூடிய பகுதி கொஞ்சம் காலியா இருக்கும். அங்க 2 ரக்காத் தொழுவீங்க. சஃபாவுக்கு போகக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு நம்ம சஃபா அடுத்த இபாதத்து சஃபாக்குள்ள போவோம். சஃபாவுக்கு போகுவதற்கு ரைட் ஹேண்ட் சைடு வலது புறம் என்ன இருப்பாங்க, ஜம்ஜம் கவுண்டர் வச்சிருப்பாங்க. ஃபுல்லா ஜம்ஜம் தண்ணி வச்சிருப்பாங்க. அதில் நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த இடத்துல கோல்டு நாட் கோல்டு ரெண்டுமே இருக்கும். நீங்க குடிக்கக்கூடிய ஜம்ஜம் தண்ணி நாட் கோல்டா இருக்கணும். ஏன்னா கோல்டு நல்ல ஐஸா இருக்கும். நீங்க குடிச்ச 2வது நாள் என்ன ஆகும், சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், தொண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க நாட் கோல்டுன்னு சொல்லி எழுதியிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்து உங்களுடைய ஜம்ஜம் தண்ணீரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு ஜம்ஜம் தண்ணீரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிய்யத்தில் நீங்க ஜம்ஜம் தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த நிய்யத்துக்கு கபூலாகும். அந்த ஜம்ஜம் தண்ணிக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குது, அவ்வளவு ஒரு மகத்துவமான தண்ணி ஜம்ஜம் தண்ணி. அப்படி ஜம்ஜம் நீர் அருந்தியதற்கு பிறகு சஃபாவிற்கும் மருவாவுக்கும் இடையே நீங்கள் தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும். ஜம்ஜம் தண்ணி கொடுத்து உள்ளுக்குள்ள வந்தா சஃபாவுடைய பகுதி வந்துடும். நீங்க சஃபாவுடைய பகுதி வந்தோடையுமே வலதுபுறம் திரும்பணும். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல காமிச்சு தருவோம், இருந்தாலும் நினைவுபடுத்துறோம். வலதுபுறம் திரும்பணும். வலதுபுறம் திரும்பினா சஃபாவுடைய மலை குன்று. அப்ப அந்த இபாதத்து எப்படி என்று சொல்லப்பட்டால், சஃபாவுடைய மலை குன்று நீங்கள் உம்ரா செய்வதற்கு எல்லா இபாதத்திலையும் ஒழுவோட இருக்கிறீங்க. எஹ்ராமுடைய ஆடை அணிந்து உம்ராவுடைய நிய்யத்து வைத்ததற்கு பிறகு ஹரமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒழுவோட ஹரமுக்கு வருவீங்க. நீங்க தவாஃப் செய்யும் போது ஒழு இருக்கணும், தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத் தொழும் போது ஒழு இருக்கணும். ஆனால் சஃபாவிற்கும் மருவாவுக்கும் இடையே ஓடும்போது ஒழு அவசியம் கிடையாது. ஒழு இருப்பது சிறப்பு தான், அதுக்குன்னு ஒழு இல்லையா, அதுக்குன்னு ஒழு இருக்குதுல்ல, ஒழு இல்லாம அப்படி கிடையாது. ஒழு இருப்பது சிறப்பு. ஒழு இல்ல திருப்பி உதவு செய்ய போகணுங்கிற ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட வேண்டாம். ஒழு இல்லை என்று சொன்னாலும் சஃபாவிற்கும் மருவாவுக்கும் இடையே நாம் தொங்கோட்டம் ஓட வேண்டும். நம்முடைய உம்ராவுடைய இபாதத்துடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். சஃபாவுடைய மலையில இருந்து அஸ்வத்துக்களை பார்த்து துவா செய்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் இன்ன ஷஃபா வல் மர்வத்துல் ஸகாகிர் என்கின்ற ஒரு பெரிய துவா. இன்ஷா அல்லாஹ் அந்த துவா புக்கையை நம்ம பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு தரதுக்குண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்றோம். தமிழ்லையும் அரபியிலையும் அந்த புக்கை பிரிண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எடுத்து தருவீங்களா? வாய்ப்பு கிடைச்சதா அந்த புக்கை என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் அந்த தமிழ் புக்கை ஒரு சின்ன பாக்கெட்ல வைக்கிற மாதிரி புக்கை தர்றோம். அந்த புக்கையும் நீங்க கையில வச்சுக்கிறீங்க. நீங்க அப்ப சஃபாவுல இருந்து மருவாவை நோக்கி கிட்டத்தட்ட சஃபாவிற்கும் மருவாவிற்கும் 350 மீட்டர் இருக்கும். சஃபா மலையிலிருந்து மருவா மலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா
350 மீட்டர் இருக்கும். 350 மீட்டர் தானே, 340 இல்ல 340 மீட்டர் சஃபாவுக்கும் மருவாவுக்கும். சஃபாவில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய இறுதி கட்டத்தினுடைய இபாதத்து மருவாவில் முதல் சுற்றாக நிறைவேறும். சஃபாவில் ஆரம்பிக்கிறீங்க, சஃபாவில் இருந்து 340 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மருவாவுக்கு வர்றீங்க, மருவாவிலையும் நீங்கள் துவா செய்றீங்க, மருவாவில் இருந்து சஃபாவுக்கு வர்றீங்க, சஃபாவில் இருந்து மீண்டும் மருவாவுக்கு வர்றீங்க. அப்படி சஃபாவில் ஆரம்பிக்கக்கூடிய இபாதத்து மருவால நிறைவேறும் 7வது சுற்று. நம்ம தவாஃபை பொறுத்த வரைக்கும் அஸ்வத்து கல்லில் ஆரம்பிக்கக்கூடிய இபாதத்து மீண்டும் அஸ்வத்து கல்லில் தான் 7 சுற்று முடியும். ஆனால் சஃபாவிற்கும் மருவாவுக்கும் இடையே சஃபாவில் ஆரம்பிச்சு உங்களுடைய 7வது சுற்று மருவாவில் முடியும். சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, சஃபாவில இருந்து மருவாவுக்கு போயிடுவாங்க, மருவாவில இருந்து சஃபாவுக்கு வந்தா தான் ஒன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல, சஃபாவில இருந்து நீங்க மருவாவுக்கு போயிட்டாலே உங்களுக்கு கவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆயிரும். மருவாவில இருந்து மீண்டும் சஃபாவுக்கு, சஃபாவில இருந்து மீண்டும் மருவாவுக்கு, அப்படி 7வது முறை மருவாவில் உங்களுடைய இபாதத்து பூர்த்தி அடையும். அப்படி மருவாவில் 7 சுற்று நிறைவேற்றியதற்கு பிறகு ஆண்களை பொறுத்தவரை முடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உம்ராவை நிறைவேற்றி விட்டேன், உம்ரா முடிந்து விட்டது, நான் முடியை எடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, உம்ரா முடிந்ததற்கு பிறகு நீங்கள் முடியை மடித்துக் கொள்ளுங்கள். முடியை மடிக்கவில்லை என்றால், மீண்டும் இந்த சஹாபி கேட்கிறாங்க, முடியை மடிக்கவில்லை என்றால் நீங்கள் முடியை மடித்துக் கொள்ளுங்கள். 3வதும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, முடியை மடிக்கவில்லை என்றால் நீங்கள் முடியை மடித்துக் கொள்ளுங்கள். 4வதும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, முடியை மடிக்கவில்லை என்றால் கசர் செய்து கொள்ளுங்கள். அப்ப அதிகமா துவா செஞ்சது எதுக்கு? முடியை மலித்துக் கொள்ளுங்கள் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய அதிகமாக வலியுறுத்தினார்கள். அப்படி முடியை மலித்துக் கொள்ள வேண்டும், மொட்டை அடிச்சிடணும். அப்படி மொட்டை அடிக்கல அப்படின்னா 3 படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்படி மொட்டை அடிக்கவில்லை என்றால் கசர் செய்து கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய முடிய பாதியாக மாற்றிக் கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரை ஒரு சிம்பிள் இருக்கக்கூடிய முடியை கட் பண்ணா உங்களுக்கு உம்ரா நிறைவடைந்து விட்டது. இதுதான் உம்ராவுடைய இபாதத்து. தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காத்து, சஃபாவிற்கும் மருவாவுக்கும் ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறீங்க, சஃபாவிற்கும் மருவாவுக்கும் இடையே தொங்காட்டம் ஓடினீங்க. நீங்க முடியை எடுத்து விட்டால், எஹ்ராமுடைய ஆடையை கழிந்தால் உம்ராவுடைய இபாதத்து நிறைவடைந்து விடும். இதுதான் ஒரு உம்ரா. இந்த உம்ரால என்ன துவாவை ஓதணும் அப்படின்னா, அந்த 4 துவாவை நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். என்னென்ன துவா? உம்ராவுடைய நியத்து, தல்பியா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா, சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த துவா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அந்த துவா. இந்த 4 துவாவையும் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். மனனம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்று சொல்லப்பட்டால், இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்று நாம் சிந்தித்தோமே ஆனால், அந்த பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய எல்லா விதமான யுக்திகளையும் நாம் கையாளுவோம், எல்லா விதமான விஷயங்களையும் நாம் ஆய்வு செய்வோம், மனனம் செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்கிறோம் என்று சொல்லப்பட்டால், அந்த துவாவையும் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நேரத்திலே குறிப்பிடத்தக்கதாக உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். அந்த 4 துவாவையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அந்த 4 துவாவையும் மனனம் செய்துவிட்டு நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அறைக்கு வந்து விட்டால் ஒரு உம்ரா நிறைவடைந்து விடும். அதற்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய இபாதத், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. 2 மணி நேரம் ரெஸ்டுக்கு பிறகு தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்க கணக்கு வச்சுக்கணும். அப்படி உம்ராவுடைய எல்லா இபாதத்தும் முடிந்ததற்கு பிறகு ஒரு 13 நாள் மக்காவில் மதீனால இருப்போம். 10 நாள் மக்கால இருப்போம், ஒரு 3 நாள் மதீனால இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையிலிருந்து நீங்க கணக்கு வச்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம டெய்லி ப்ரோக்ராம் சார்ட் எப்படி போறோம் அப்படின்னா, தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போயிடும். 4 மணிக்கு தஹஜ்ஜுத், 3:30 மணிக்கு நம்ம தொழுகை, தஹஜ்ஜுடைய பாங்க் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அப்படியே குர்ஆன் ஓதுறவங்க அல்லது நஃபிலான வணக்க வழிபாடுகள் அல்லது சுன்னத்தான தொழுகைகள் இது முடிந்ததற்கு பிறகு ஃபஜ்ருடைய பாங்கு, ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு தவாஃப், இப்படி கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு தவாஃப் முடித்ததற்கு பிறகு இஸ்ராக்குடைய நேரம் வரும். இஸ்ராக்குடைய நேரம் வந்ததற்கு பிறகு இஸ்ராக்குடைய தொழுகை. இஸ்ராக்குடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்ன பண்ணோம், நீங்க ஹரம்ல இருந்து நேரா நம்ம ஹோட்டலுக்கு வந்துடணும். காலையில டீ சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலை டிஃபன் முடித்ததற்கு பிறகு அங்க
மக்காவுடைய வரலாறுகள், மதீனாவுடைய வரலாறுகள், தொடருடைய வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் அங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழே பயான் நடக்கும். அந்த பயான்ல அவசியம் நீங்க கலந்துக்கலாம். அப்படி காலையில 10:30 மணிக்கு பயான் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் 11:30 மணி வரைக்கும் பயான் தொடர்ச்சியா பயான் நடைபெறும். அப்படி 11:30 மணிக்கு பயான் குளிர்னுடைய காலமாக இருக்கிறதுனால மக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேட் நமக்கு பெருசா நமக்கு பெரிய ஒரு பாதிப்பு வராது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மக்கால எப்பவுமே கிளைமேட் நார்மலா தான் இருக்கும். ஆனா மதீனாவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியத்தோட போயிட்டு வரதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அப்படி லொஹருடைய நேரத்துக்கு தொழுகை முடிஞ்சோடனே ஸ்பாட்ல நீங்க வந்துட்டு அப்படின்னா மதியான சாப்பாட்டுடைய வக்கத்து முடிச்சதற்கு பிறகு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டா அசருடைய நேரத்துக்கு போயிடணும். அசருடைய நேரத்துக்கு போயிட்டீங்கன்னா அசர் தொழுதுட்டு ஒரு தவாஃபு, மகரீப் வரும், மகரீப் தொழுதுட்டு ஒரு தவாஃபு, இஷா தொழுகை வரும். இஷா தொழுகை முடிச்சோடையும் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நேரம் ரூமுக்கு வந்துட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு நீங்க 9:30-10 மணிக்குள்ள என்ன பண்ணிடலாம், தூங்கிட்டு அடுத்த நாள் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிறதுக்கு நமக்கு நம்ம ஈஸியா இருக்கும். அது இல்லாம நம்ம பேசிட்டு காலங்களை தவிர்த்துட்டு அப்படின்னா மீண்டும் நமக்கு உம்ரா செய்வோமா தவாப் செய்வோமாங்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நம் மரணத்தை நம்பி வாழக்கூடிய நம்முடைய மரணம், நம்மளுடைய உயிர் நம்மை விட்டு போகுவதற்கு முன்பு எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றால் அந்த வாய்ப்பை உம்ரா பயனாளிகளாக நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. அதே போலதான் மதீனாவுக்கு 10 நாள் மக்கால இருந்ததற்கு பிறகு மக்காவில இருந்து மதீனாவுக்கு கூட்டிட்டு போவோம். இப்போ ஒவ்வொரு ஷெட்யூல்டுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்தந்த பேசஞ்சருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டைரக்டா மதீனா போறவங்களுக்கு தகவல் தனியா உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? மக்கா போறவங்களுக்கு 10 நாள் மக்கால இருப்போம். அதற்கு பிறகு மதீனா போவோம். மதீனால இருந்து நம்ம தாயகம் வந்துடுவோம். மதீனால அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சற்றேறக்குரிய ஒரு 13 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அன்சாரி தோழர்களுடைய 7 அன்சாரி தோழர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் அடிப்படையிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டதுதான் மஸ்ஜித் நபவியிலே, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி. அந்த மதீனா நகரம் என்று சொல்லப்பட்டால் அன்சாரிகள் அதிகமாக வாழ்ந்த பூமி. அந்த பூமி அன்சாரி தோழர்கள் கண்ணியத்தோடு இருந்து வாழ்ந்த அந்த பூமி. அப்படி மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அங்க மதீனாவில் இருக்கக்கூடிய அரபிகளுடைய கனிவுகளும் கனிவான பேச்சுக்களும் உங்களுடைய கனிவான பேச்சுக்களும் அந்த அரபுகளிடத்திலே மதீனாவில் பார்க்கலாம். அன்சாரியினுடைய பூமியாக இருக்கின்றது. ஆனால் மக்காவை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்பார்க்க முடியாது. கடுகடுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் மக்காவில் அதிகமாக இருப்பார்கள். அப்படி மதீனாவிலே ஒரு 3 நாட்கள் இருப்பமேயானால் அந்த மதீனாவில் இபாதத்துகளை பயன்படுத்தி தாயகம் வருவதற்குண்டான ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் அந்த மதீனால என்ன பண்ணுவோம், அதற்குண்டான ஷெட்யூல்ல கொடுப்போம். இப்படி நம்முடைய ப்ரோக்ராம் சார்ட்டை நீங்க அமைச்சுக்கணும். நம்ம எப்படி இபாதத் செய்யலாங்கிற ப்ரோக்ராம் சார்ட்டை நீங்க அமைச்சுக்கணும். இப்படி ஒரு 13 நாட்களுடைய பயணமாக இருக்கின்றது. இந்த 13 நாட்கள்ல பயணத்துல பெரிய பெரிய ட்ராலி லக்கேஜ் பேக் எடுத்து வராம, பெரிய பெரிய உங்க லக்கேஜ் எல்லாம் சுமக்காம, நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வராம உங்க லக்கேஜ் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சுருக்கி கொள்ளலாம். நம்முடைய கம்பெனி சார்பா, நம்ம அல்லாத நிறுவனம் சார்பா உங்களுக்கு டிராவல் கிட் ஒன்று கொடுப்போம். ஒரு பெரிய பேக் ஒன்று கொடுப்போம், ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று கொடுப்போம், ஒரு செப்பல் பேக் ஒன்று கொடுப்போம். அந்த பெரிய பேக்ல உங்க லக்கேஜ் உங்களுடைய துணிமணிகளை வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பேக் இருக்கும். இப்ப உதாரணமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 செட்டு ட்ரெஸ் போதும் உங்களுக்கு. ஒரு செட்டு அடிஷனலா ஒரு செட்டு மேக்சிமம் டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ட்ராக் பேண்ட் டி ஷர்ட்டும் ஒரு 3 செட்டு எடுத்துக்கிறீங்க. ஒரு 3 செட்டு ஜுமா தொழுகை போறதுக்காக வேண்டி ஒயிட் ஷர்ட்டோ அல்ல ஒயிட் பேண்டோ அது நீங்க ஒரு 2 செட்டு நீங்க எடுத்துக்கிறீங்க. 2 ஜுமா நமக்கு கிடைக்கிறதுனால 2 செட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு 5 செட்டு 6 செட்டு உங்களுக்கு ஆண்களுக்கு போதும். பெண்களை பொறுத்தவரை அதே மாதிரி தான். உங்களுக்கு நிறைய துணிகளை எடுக்காம ஒரு 4 Dress 5 Dress, ஏன்னா அங்க துவைக்கிறதுக்கு உண்டான எல்லா செட்டப்புமே இருக்குது. துவையல்னு சொல்றது நம்ம ஊர்ல இருக்கிற செட்டப் மாதிரி கிடையாது. குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது, வெளிநாடு போறோம் ஃபாரின் போறோங்கிற சிந்தனையில இருக்கக்கூடாது. வெளிநாடு ஃபாரின் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலா தான் இருக்கும். ஊர்ல அழகழகா இருக்கும். நம்ம போறது இபாதத்துக்கு. மக்காவுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டா ஒட்டுமொத்த அழகும் அந்த காபாவில் தான் இருக்குது.
அந்த காபாவை விட்டு நீங்கள் வெளியே வந்தா எல்லாமே சாதாரணமான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு ஹைஃபையான வாழ்க்கையோ ஒரு ஒரு பெரிய ரிச்சான வாழ்க்கையோ அந்த மாதிரி செட்டப்பனுடைய சிந்தனையில யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த பயணத்துக்கு வரக்கூடாது. சாதாரணமான தங்குமிடை தான், அதுலயே கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அதுவும் ஹரமுக்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்படி ஒரு 13 நாட்கள் அங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளும் நம்முடைய தாயகத்துல நம்முடைய வீட்டில் நடக்கும். எல்லா தேவைகளும் இங்க நடக்கும். அங்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் தியாகம் பண்ணணும். நீங்க உங்களுடைய தூக்கத்தை நீங்க தியாகம் பண்ணணும், உங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் பண்ணணும், உங்களுடைய உணவுகளை தியாகம் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் ஒரு தியாகம் அடைஞ்சாதான் அதற்குண்டான பிரதிபலன் நாளைக்கு அடைய முடியும். தியாகம்னு சொல்றது தஹஜ்ஜுதுக்கு போகாம ஃபஜ்ருக்கு போய்க்கலாங்கிறது, அந்த தூக்கத்தை கலைச்சிட்டு போறது தியாகம். அந்த மாதிரி சில சில தியாகங்கள், சில மாற்றங்கள் அந்த 13 நாட்களுடைய பயணத்துல இருக்கும். இந்த 13 நாட்களுடைய பயணத்துல எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக சிறந்த உணவும் சிறந்த தங்குமிடமும் சிறந்த வழிகாட்டுதலும் இன்ஷா அல்லாஹ் எங்க நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்போம். எல்லாமே சிறந்ததாகவே அமைய வேண்டும் என்கின்ற நிய்யத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் பண்ணுவோம். அதில் சில குறைகள் வந்தால் அந்த குறைகளை என்ன பண்ணும், நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். கடலை கடந்து நம்ம சேவை செய்ய போறோம். அந்த சேவை பொருளாதாரத்துடைய அடிப்படையினுடைய சேவை அல்ல, ஹிதுமாவுடைய சேவை, உம்ரா பயனுடைய சேவையாளர்களுக்காக செய்யக்கூடிய சேவை. அப்ப அதுல சில குறைகள் என்ன பண்ணும், அந்த குறைகளை சுட்டி காட்டலாம். இப்படி இருக்கு, இந்த குறைகள் இருக்குன்னு சுட்டி காட்டலாம். அந்த குறை கண்டினியூவாவும் இன்ஷா அல்லாஹ் வராது. 99% இன்ஷா அல்லாஹ் குறைகள் வராது. சிறந்த சேவையாகவும் சிறந்த ஒரு சர்வீஸாகவும் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதுல குறைகள் வந்தா நிர்வாகத்தில் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நிவர்த்தி செய்கிறோம். அப்படி நீங்க எடுக்கக்கூடிய லக்கேஜ், நீங்க குறிப்பிட்ட ஒரு 4 செட் 5 ட்ரெஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட், ஆண்கள் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் சுகர் பேஷண்ட், பிரஷர், இது மாதிரி ரெகுலரா என்ன டேப்லெட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டேப்லெட்டுடைய மருத்துவ சான்றிதழோடு 20 நாளைக்கு உண்டான டேப்லெட் என்ன பண்ணிக்கணும், நீங்க வாங்கி வச்சுக்கணும். எந்த இப்போ ஹாஸ்பிட்டல்ல எந்த இதுக்காக வேண்டி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு சுகருக்காக வேண்டியோ அல்லது பிரஷருக்காக வேண்டியோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் சர்டிபிகேட், நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போன சர்டிபிகேட் இருக்கிறதுல மருத்துவ சான்று, அந்த சர்டிபிகேட் கம்பல்சரியா நீங்க பயணத்துக்கு வரும்போது அந்த சர்டிபிகேட்டை கொண்டு வரணும். உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், உங்களுக்கு தேவையான டேப்லெட்டை அவசியம் வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா இங்க கிடைக்கக்கூடிய டேப்லெட் மக்கால கிடைக்காது. அங்கத்த கம்பெனி வேறையா இருக்கும், ஃபார்மட் வேறையா இருக்கும், இங்கத்த ஃபார்மட் வேறையா இருக்கும். அப்ப 20 நாளைக்கு உண்டான டேப்லெட்டை நீங்க அவசியம் கொண்டு வந்துடணும். யாரெல்லாம் கண்ணாடி போடக்கூடிய பழக்கம் இருக்குதோ அவர்கள் 2 கண்ணாடி, ஒரு கண்ணாடி அடிஷனலாக அடிச்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு தலைவலிக்காக வேண்டி இருக்கும், சில பேருக்கு பார்வைக்காக வேண்டி இருக்கும். அங்க போய் அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னா இபாதத்து பாழாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம். கடந்த காலங்கள்ல நம்முடைய உம்ரா பயனாளிகள், நம்முடைய ஹாஜிகள் பாதிக்கப்பட்ட விஷயம் இதெல்லாம். அப்ப யாரெல்லாம் கண்ணாடி போடக்கூடிய பழக்கம் இருக்குதோ அவங்க 2 செட்டு, ஒரு செட்டு கண்ணாடிய எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துக்கணும். அதே போல செல்போன் யூஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு வீடுகளுக்கு பேசுறதுக்கு போன் யூஸ் பண்றதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு போனு, சார்ஜர், இது நீங்க ஒரு ஹேண்ட் லக்கேஜ்ல கையில வச்சுக்கிறீங்க. யாருக்கெல்லாம் சவுதியில இறங்கி சிம் கார்டு வேணுமோ அந்த சிம் கார்டை இன்ஷா அல்லாஹ் சவுதியில இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கி தர்றோம். பெண்களை பொறுத்தவரை இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்திற்கு நான் வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடி இந்த பயணத்திலே உங்களோடு நான் இருந்தால் பெண்களை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எந்த நேரமானாலும் சரி உங்களுக்கு என்ன சேவை வேண்டும் என்று சொன்னாலும் என்னிடத்திலே சொன்னால் உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தர்றோம். உடம்புக்கு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, மற்ற ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருக்குதா, பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா சேவைகளையும் நம்ம பண்ணி கொடுப்போம். அதுக்குன்னு மற்றவங்களுக்கு பண்ண மாட்டான்னு இல்லை, மற்றவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அவங்கவுங்களே வந்துருவாங்க, அவங்கவுங்களே போயிடுவாங்க. வயசான பெண்களுக்கும் வயசான ஆண்களுக்கும் வயசானவங்களுக்கு அதிகப்படியான சேவைகள் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் ஏற்படுத்திக்கிடுவோம். அதே மாதிரி உம்ராக்கு நம்ம போயிட்டோம், தவாஃபுக்கு ஒவ்வொரு நேரம் தவாஃபுக்கு போகக்கூடிய வயசானவங்களாக இருந்தால் உங்களுடைய மக்கமார்கள் உங்களை அனுப்புற மாதிரி இருந்தால் அந்த தவாஃபுடைய இபாதத்துக்காக வேண்டி போக்குவரத்து செலவுக்காக வேண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரியால் வாங்குறதுக்கு உண்டான காசை
உங்களோட மக்கள்கிட்ட வாங்கிக்கிறீங்க. எதுக்கு அப்படின்னா சில பெண்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு உம்ரா செய்யணும் அல்லது வந்து நிறைய தவாஃப் பண்ணும் அப்படின்னா நடந்து தவாஃப் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தவாஃப் பண்ண முடியல அப்படின்னா ஹரமுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, தவாஃப் கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஆட்கள் அங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட காசு கொடுத்தா தவாஃப் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார தேவைகள் இருக்கின்றதோ அந்த பொருளாதார தேவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மினிமம் ஒரு ஆளுக்கு 1000 சவுதி ரியால், ஒரு மினிமம் ஒரு ஆளுக்கு 1000 சவுதி ரியால் தேவைப்படும். 1000 சவுதி ரியால் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,500 ரூபாய் இந்தியன் மணி. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸ் இதுல வந்துடும். நீங்க சென்னை ஏர்போர்ட் வந்துட்டாலோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துட்டாலோ திருப்பி ஏர்போர்ட் வரக்கூடிய எல்லா சர்வீஸும் இன்ஷா அல்லாஹ் அதுல வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன செலவு அப்படின்னா நீங்க அரமுக்கு போறீங்க, நீங்க அங்கேயே இருக்க விருப்பப்படுறீங்க, பக்கத்துல ஏதாவது வந்து டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்க, சாப்பிடுறதுக்காக வேண்டி அரமுல டீ சாப்பிடணும், ஒரு காஃபி குடிக்கணும், மகரீப் தொழுது வெளியே வர்றீங்க, வெளியே காஃபி கடை இருக்கும், ஒரு காஃபி குடிக்கிறீங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுக்கு மதீனா போறோம், பேரிச்சம்பழம் வாங்கணும், அப்படி சின்ன சின்ன செலவுக்கு ஒரு 1000 ரியால் கையில் இருப்பது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். அப்படி இல்லாட்ட மிச்ச காசு என்ன பண்ணலாம், இங்க வந்தாலும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப அதுக்குண்டான ஏற்பாடுகளை இந்த உம்ரா பயனாளியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக சில நேரங்களில் வந்து வெளியே ரியால் வாங்கினா, வெளியே ரியால் வாங்கி சில நேரங்களில் ஏர்போர்ட்ல அந்த ரியால் பிடிச்ச கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணிருக்காங்க, டாலர்ஸ் பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து யாருக்கு சவுதி ரியால் 1000 ரியாலுக்கு மேல யாருக்கு சவுதி ரியால் தேவைப்படுதோ அவங்க கார்டு வாங்கிக்கலாம். HDFC பேங்க்ல டைரக்டா பேங்க்ல அவங்க பெயரை பதிவு செஞ்சுட்டா அப்படின்னா அவங்களுக்கு HDFC கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு காசு நீங்க லோட் பண்ணிக்கிறீங்களோ அந்த காசு என்ன பண்ணிக்கலாம், நீங்க மக்களாவே எடுத்துக்கலாம். காசு தொலைகிறோங்கிற பிரச்சனை இருக்காது, காசை வச்சுட்டு பாதுகாக்கணுங்கிற பிரச்சனை இருக்காது. அந்த கார்டை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கார்டுல நம்ம ஹோட்டல் பக்கத்துல ஏடிஎம் கார்டு ஏடிஎம் சென்டர் இருக்குது, எவ்வளவு காசு தேவை இருக்குதோ அந்த காசு ஏடிஎம் எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த காசு உங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த காசை நீங்க பேங்க்ல உடனடியாக திருப்பி வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி இருக்குது. அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் HDFC வங்கியினுடைய ஊழியர்களும் பிரதிநிதிகளும் வந்திருக்காங்க. யாருக்கு கார்டு தேவைப்படுதோ அவங்க கார்டு வாங்கிக்கலாம். சப்போஸ் இங்க கொடுக்க முடியல, கார்டுக்கு பெயர் கொடுக்க முடியலனாலும் நம்ம ஆபீஸ்ல சொல்லிட்டாலும் கூட அவங்கவுங்க பெயர்ல இன்ஷா அல்லாஹ் கார்டு வாங்கி கொடுத்துருவோம். அவங்கவுங்க டைரக்டா ரியால் வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நீங்க பண்ணிக்கிறீங்க. மினிமம் 1000 ரியால். அப்படி பயணத்துக்கு வரும்போது எல்லா ஏற்பாடுல வரும்போது இது குளிர்காலமாக இருக்கிறதுனால ஸ்வெட்டரை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. ஆண்களும் பெண்களும் ஸ்வெட்டரும் கிளவுஸும் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிறீங்க. குளிர் இல்லாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். சப்போஸ் குளிர் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அங்க வந்து தேவைப்படும். மதீனாவை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த வருஷம் இதே மாசத்துல வந்து குளிருடைய தாக்கம் இருந்தது. அதனால குளிருடைய தாக்கம் குளிர் தாக்கத்துக்காக வேண்டி சொட்டர் நீங்க எடுத்துக்கிறீங்க, கையில கிளவுஸ் எடுத்துக்கிறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய பொருட்கள் இவ்வளவுதான். நீங்க உங்க செட்டு அதிகமா லக்கேஜ் வந்து நீங்க சுமக்காம இருக்கிறது நல்லதா இருக்கும். போகும்போது உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து 10 கிலோ அலவுன்ஸ், 10 கிலோ லக்கேஜ் தான் இங்கிருந்து கொண்டு போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கிருந்து போகும்போது 10 கிலோ உங்க லக்கேஜ் எடுத்துருவோம். ரிட்டர்ன் வரும்போது 30 கிலோ. ஜித்தால இருந்து திருப்பி நீங்க மக்காக்கு வரும்பொழுது 30 கிலோ லக்கேஜ். இந்த 30 கிலோ லக்கேஜ் 1 கிலோ அதிகமானாலும் அது உங்களுடைய செலவாக இருக்கும். 30 கிலோ லக்கேஜ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அப்படி 31 கிலோ வந்தாலும் 1 கிலோக்குண்டான காசு வரும். அது 30 கிலோ லக்கேஜுக்கு உண்டான ஜாமான வாங்குறதுக்குண்டான ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணிக்கிறீங்க. ஜாமானம் தானே என்ன, பேரிச்சம்பழம், நீங்க முசல்லா கொஞ்சம் புர்காவெல்லாம் வாங்குவீங்க. அந்த பொருள்கள் வாங்குறதுக்கு உண்டான இது வெயிட் நீங்க பாத்துக்கிறதுக்கு 30 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவுங்க லக்கேஜ் அவங்க தான் எடுக்கணும். கம்பெனி யாரும் லக்கேஜ் என்ன பண்ணுவோம், அங்க லக்கேஜ் நாங்க பார்த்தாலும் லக்கேஜ் நாங்க எடுக்க மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா அந்தந்த லக்கேஜ் யாரு எடுத்துட்டாங்கன்னு தெரியறதுக்காக வேண்டி. கடைசியா லக்கேஜ் மிச்சமாக லக்கேஜ் நம்ம எடுப்போம், அது வேற. அப்ப அவங்கவுங்க லக்கேஜ் ஏர்போர்ட்ல ஆகட்டும், மக்கால இருந்து மதீனா போறதாகட்டும், மதீனால இருந்து மக்கா வரதாகட்டும், எந்த பகுதியாகட்டும் ஏர்போர்ட் போறதானாலும் எல்லா இடத்துல என்ன பண்ணணும், அவங்கவுங்க லக்கேஜ் அவங்கவுங்க எடுக்கணும். அதுக்காக வந்து பெரிய ட்ராலி எல்லாம் கொண்டு வராதீங்கன்னு. பெரிய ட்ராலி கொண்டு வந்த என்ன பிரச்சனைனா நம்ம வந்து டிராவல் கிட்ட நம்ம கொடுக்குறோம். அந்த டிராவல் கிட்ட பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மா இருக்கும். நம்ம கம்பெனி பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கும், யூனிஃபார்மா இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம பிளைட்ல இருந்து டிரான்சிட் ஆகுதுன்னா அந்த ஏர்போர்ட்டுடைய அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிஃபார்மா இருக்கக்கூடிய உம்ரா பாசஞ்சருடைய லக்கேஜ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. உங்க ட்ராலியா இருந்தா அடையாளம் தெரியாது. அப்ப பேர் இல்லாத லக்கேஜ
நீங்க கொண்டு வரக்கூடாது. நம்ம தரக்கூடிய லக்கேஜ் இருந்ததுன்னா அந்த லக்கேஜை வந்து எல்லா இடத்துலயும் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்காக வேண்டி யூனிஃபார்மா இருக்கும். அந்த லக்கேஜ் என்ன பண்ணிக்கலாம், உங்க லக்கேஜை போட்டு அந்தந்த இடத்துல லக்கேஜை தூக்குறதுக்குண்டான ஏற்பாடுகள் நீங்க பண்ணிக்கணும். அதே போல மக்காவிலும் மதீனாவிலும், மக்காவில ஒரு நாள் வரலாற்று சிறப்புமிக்க இடம், மக்காவில் இருக்கக்கூடிய 4 இடங்கள், மக்கால ஜபலே நூர், லாரே ஹிரா, ஹிரா குரான் இறங்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவோம். ஜபலே சூர், மக்காவில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய காலகட்டத்தில் 3 நாட்கள் தங்கப்பட்ட பகுதி, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். ஹஜ்ஜினுடைய காலத்தில் துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் நாளில இருந்து துல்ஹஜ்ஜி பிறை 13ஆம் நாள் வரை ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் அந்த இபாதத் எப்படியெல்லாம் இருக்கும் என்கின்ற அந்த பகுதி, மினாவுடைய பகுதி, முஸ்தலிஃபாவுடைய பகுதி, அரஃபாவுடைய பகுதி, அரஃபாவில் இருக்கக்கூடிய ஜபலே ரஹமத் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அதுல ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி மக்காவில் கூட்டிட்டு போவோம். அதே போலதான் மதீனாவிலையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், ஒரு 4 இடம் இருக்கு. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்கு, மஸ்ஜிதுல் கூஃபா இருக்குது, கந்தக்கு போர் நடந்த இடம் இருக்குது, உஹது நடந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கும் நம்ம நிர்வாகத்தின் சார்பாக கூட்டிட்டு போவோம். அடிஷனல் சர்வீஸ் எது என்று சொல்லப்பட்டால் மக்காவிற்கும் தாயிஃபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மக்காவில இருந்து தாயிஃபுடைய ஒரு புரோகிராம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறுவனத்தின் சார்பாக கடந்த ஒரு வருடம் போட்டிருக்கிறோம். அந்த தாயிஃபுடைய புரோகிராம் அப்படிங்கிறது அனுமதி வாங்கப்பட்டு போகக்கூடிய பயணம். அந்த பயணத்துக்கு 110 சவுதி ரியால், இந்தியாவுடைய மதிப்பு வந்து சுமார் ஒரு 2000 ரூபாய்க்கு பக்கம் வரும். அது வந்து அது ஒரு காலம் குறிப்பிடப்பட்டு யாரெல்லாம் தாயிஃப் நீங்க போறேன்னு சொல்லி நியத்து வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் போக விருப்பப்படுறீங்களோ, விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் தாயிஃபை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். அதுல ஒரு லாபம் என்ன அப்படின்னா, தாயிஃபு போயிட்டு வரும்போது அங்க ஒரு மீகாத்து நமக்கு இருக்குது. எங்க 4 மீகாத்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்க சொல்லியிருக்காங்களோ அதுவும் ஒரு மீகாத்து தாயிஃப், கர்னல் மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அந்த பகுதியிலிருந்து இஹ்ராம் கட்டிட்டு 2வது உம்ராவிற்கு உண்டான வாய்ப்பையும் நம்ம நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சால் ஏற்பாடு பண்ணி தருவோம். அதுக்கு 110 ரியால் தேவைப்படுது. அப்படி கொஞ்சம் எதுக்கெல்லாம் ரியால் தேவைப்படுதோ மினிமம் 1000 ரியால் நீங்க கையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி 10 நாட்கள் மக்கா, 3 நாட்கள் மதீனா, இந்த இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் எல்லா இபாதத்துகளும் செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அமைத்து தருவானாக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் உண்மை மூமினாகவே வாழ்ந்து உண்மை முஸ்லீமாகவே மரணித்து நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தில் எழுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்தல்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.